Hello buddies, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல சேலம் டு மத்திய பிரதேஷ், அதாவது சேலம் டு இந்தோர் என்னுடைய ஃளைட் ஜர்னி எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். So come on, let's go. நம்ம ட்ரிப் பார்த்தீங்கன்னா சேலம்லேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ஏர்போர்ட்டுக்கு. சேலம்லேருந்தே வந்து நமக்கு ஃப்ளைட் சேலம் எஸ்எஸ் ட்ராவல் புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக நம்ம இப்போ போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமைஸ்டு ட்ரிப் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் குரூப் டூர் போகிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ட்ரிப் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஆல்சோ நீங்கள் கஸ்டமைஸ்டு ட்ரிப் போகிறதா இருந்தாலும் உங்களுக்கு சென்னையிலேருந்து தான் வந்து ப்ராப்பராக ட்ரிப் ஸ்டார்ட் ஆகும், அதாவது சென்னை ஏர்போர்ட்லேருந்து. பட் நீங்கள் வேற ஏதாவது ஊரில் இருக்கீங்க, உங்களுக்கு அந்த ஊர்லேருந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு வரணும்னா அதுக்கு சேலம் எஸ்எஸ் ட்ராவல் உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் ஆர் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி தருவாங்க. நீங்க இருக்கிற இடத்தை பொறுத்து, நீங்க கேட்கறத பொறுத்து. பட் அது வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் தான், அது பேக்கேஜ்ல இன்க்ளூட் ஆகாது. சென்னை ஏர்போர்ட்ல இருந்தா உங்களுக்கு பேக்கேஜ் காஸ்டோட பிரைஸ் வந்து இன்க்ளூட் ஆகும். நம்ம இப்போ சேலம் ஏர்போர்ட் ரீச் ஆயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஃப்ளைட் பாத்தீங்கன்னா ஈவினிங் 5:20 PM-க்கு. டோட்டல் டிராவல் டைம் பாத்தீங்கன்னா 1 hour 10 minutes. 6:30 நம்ம சென்னை ரீச் ஆயிடுவோம். சேலம் எஸ்எஸ் டிராவல் நமக்கு இண்டிகோல தான் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணிருந்தாங்க. சேலம்ல இருந்து சென்னைக்கும் இண்டிகோ தான், தென் சென்னையில இருந்து இந்தோருக்கும் நம்ம இண்டிகோல தான் டிராவல் பண்ண போறோம். ஆக்சுவலா நமக்கு ஃப்ளைட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 minutes பக்கம் டிலே ஆயிடுச்சு. நமக்கு இந்தோருக்கு கனெக்டிங் ஃப்ளைட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சென்னையில இருந்து கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆனாலே நமக்கு 1 hour தான் கேப் இருக்கு அந்த ஃப்ளைட்டுக்கு. பட் நமக்கு இங்கேயே கிட்டத்தட்ட 40 to 45 minutes வந்து டிலே ஆயிடுச்சு. ஸோ ஒரு பயத்தோடயே தான் நான் வந்து போயிட்டு இருந்தேன், கரெக்டா போய் கனெக்டிங் ஃப்ளைட்டை பிடிச்சிருவோமான்னு. ஸோ பிடிக்கிறோமா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. என்னுடைய டிராவலை பத்தி லைவா தெரிஞ்சுக்க மறக்காம என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த ட்ரிப் நான் சேலம் எஸ்எஸ் டிராவலோடைய கஸ்டமைஸ்டு பிரைவேட் ட்ரிப் புக் பண்ணி போனேன். இவங்க மத்திய பிரதேஷ்க்கு குரூப் டூர்ஸ் அண்ட் பிரைவேட் டூர்ஸ் ரெண்டுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சேலம் எஸ்எஸ் டிராவலுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. நீங்க இந்த ட்ரிப்ல போகணும்னு விரும்புனீங்கன்னா சேலம் எஸ்எஸ் டிராவலோடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் அண்ட் பேக்கேஜ் டீடைல்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபைனலாக நம்ம சென்னை ரீச் ஆக போகிறோம் கைஸ். ஆக்சுவலாக சென்னை போகிறதுக்குள்ளே நல்லாவே இருட்டிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7:20 பக்கம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 minutes பக்கம் தான் டைமே இருந்தது நமக்கு ஃப்ளைட் எடுக்கிறதுக்கு, அதாவது நெக்ஸ்ட் ஃப்ளைட் வந்து எடுக்கிறதுக்கு. பட் ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பரணிதரன் சார் இண்டிகோக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி இங்கே டிலே ஆயிடுச்சு, நாங்கள் வந்துருவோங்கிற மாதிரி முன்னாடியே அப்டேட் பண்ணிட்டாரு. ஸோ இண்டிகோவில் இருக்கிற ஸ்டாஃப்ஸே வந்து எங்களை அழகாக அழைச்சிட்டு அடுத்த ஃப்ளைட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க. ஆக்சுவலாக அதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் எங்களுக்கு ஒரு 15 minutes to 20 minutes அந்த கேப் இருந்தனால தான் அடுத்த ஃப்ளைட்டை எங்களால் பிடிக்க முடிஞ்சது. அதுவுமே ஒரு மெயின் ரீசன். இல்லைனா வந்து நமக்கு ஃப்ளைட் எடுத்துருவாங்க, நம்ம அடுத்த ஃப்ளைட்டில் தான் வந்து போகிற மாதிரி இருக்கும். பட் அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாலுமே நம்ம கொஞ்ச நேரம் வந்துட்டு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த ஃப்ளைட் எப்போ அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நான் இதுவரை ட்ராவல் பண்ண வர எனக்கு இந்த மாதிரி வந்து விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் பண்ணதில்லை. அதாவது இவ்வளோ டிலே ஆகி இன்னொரு ஃப்ளைட்டை வந்து நான் போய் பிடிச்சது கிடையாது. கனெக்டிங் ஃப்ளைட் ஈஸியாக வந்துட்டு கரெக்ட் டைமுக்கு ரீச் ஆகிடுவாங்க. நான் வந்து ஈஸியாக போயிருக்கேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, பயங்கர த்ரில்லிங்காகவும் இருந்தது. சென்னையிலேருந்து இந்தோருக்கு நமக்கு 7:40 ஃப்ளைட் ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலா 2 hours 5 minutes டிராவல் டைம். இந்தூருக்கு நம்ம 9:45 போல ரீச் ஆயிடுவோம். இன்னொரு விஷயத்த நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புறேன். சப்போஸ் என்ன மாதிரி நீங்க வந்து கனெக்டிங் ஃப்ளைட்ல போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் வந்து டிலே ஆகி நெக்ஸ்ட் ஃப்ளைட் சப்போஸ் உங்களால பிடிக்க முடியாம போச்சுன்னா அதுக்கு கண்டிப்பா டிராவல்ஸ், அதாவது நமக்கு புக் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா இந்த மாதிரி ட்ரிப்ஸ், அவங்க ரீசன் ஆகவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பா நம்ம அவங்கள பிளேம் பண்ணவே கூடாது. இது எப்பவாவது நடக்கிற ஒரு விஷயம் தான். பட் நம்ம போற டைம்ல அது நடந்தா அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இதை நான் ஏன் சொல்றேன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டிராவல்ஸை வந்து பிடிச்சி திட்டுவாங்க, என்ன நீங்க இப்படி ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணி கொடுத்துட்டீங்க, நாங்கள் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. இதுக்கு வந்து அவங்க எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கு அவங்க ரீசன் கிடையாது. ஃப்ளைட் டிலே ஆகிறதுக்கு ஃப்ளைட் தான் வந்து ரீசன், சரிங்களா? ஸோ இண்டிகோவை தான் நம்ம வந்து கேட்கணுமே ஒழிய இண்டிகோல டிராவல் டிக்கெட்ஸ் புக் பண்ணி கொடுத்தவங்கள நம்ம வந்து கேட்கக்கூடாது. பட் இந்த மாதிரி அந்த ஃப்ளைட்னாலே வந்து உங்களுக்கு டிலே ஆச்சுன்னா அந்த ஃப்ளைட் குரூப்பே வந்து உங்களுக்கு அடுத்த ஃப்ளைட்டுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுவுமே எப்போ எலிஜிபிள்னா அது அந்த ஏர்லைனோட ஃபால்ட்டா இருக்கணும், அதாவது அவங்க டிலே பண்ணதா இருக்கணும். ஆல்சோ இந்த ரெண்டு ஃப்ளைட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே PNR, அதாவது வந்துட்டு ஒரே டைம்ல நீங்க புக் பண்ணியிருக்கணும்.
ஃபைனலா நம்ம த கிளீனஸ்ட் சிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லப்படுற இந்தோருக்கு ரீச் ஆயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க நம்ம சுத்தி பார்க்கறதுக்கு சேலம் SS டிராவல் இன்னோவா கிறிஸ்டா கார் தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ வெஹிக்கிள் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்தது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்மளோட ட்ரிப் ஐட்னரி பார்த்தீங்கன்னா டோட்டலா டிஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இங்க நைட் தான் வந்து ரீச் ஆகுறோமே, இது கஸ்டமைஸ்டு ட்ரிப்புங்கிறனால இப்படி இருக்கு. அதாவது எங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணாங்க. பட் நீங்க வர மாதிரி இருந்தா கொஞ்சம் இயர்லியராகவே நீங்க இங்க வந்துருவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேவே நீங்க சில பிளேசஸ் எல்லாம் சுத்தி பார்க்குற மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க. நம்ம இந்த ட்ரிப்ல பார்க்க போற எல்லா பிளேஸும் நீங்களும் பார்ப்பீங்க. பட் ஐட்னரி மட்டும் வேரி ஆகும். ஸோ ஃபைனலாக நம்ம ஹோட்டல் ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு சேலம் SS டிராவல் பார்த்தீங்கன்னா இந்தோரில் இருக்கிற லெமன் ட்ரீ ஹோட்டலில் தான் ஸ்டே புக் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல். இன்னைக்கு நைட் நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஆல்சோ நமக்கு நைட் டின்னரும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எதை சாப்பிட்றது எதை விடுறதுனே தெரியல, அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தது. ஆல்சோ ஃபுட்டுடைய டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருந்தது. ஸோ அப்படியே ஒரு அருமையான டின்னரை நாங்கள் முடிச்சுட்டு ரூம் செக்இன் பண்ண கிளம்பிட்டோம். நீங்கள் இந்த ட்ரிப்பில் வரும்போது சேம் ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது நம்ம ஷோராக சொல்ல முடியாது. ரீசன் என்னன்னா, நம்ம சேலம் SS டிராவலுக்கு இந்தோர்லேயே 4 to 5 3 ஸ்டார் ஹோட்டல் ப்ராப்பர்ட்டிஸோடைய டைப் இருக்குது. ஸோ நீங்கள் வர டைமில் எந்த ஹோட்டலில் அவைலபிலிட்டி இருக்கோ அந்த ஹோட்டல்ல உங்களுக்கு ரூம் புக் பண்ணி கொடுப்பாங்க. பட் ஹோட்டலோட ஸ்டாண்டர்ட் பொறுத்தவரை இதே லெவலுக்கு உங்களுக்கு சூப்பரா இருக்கும். நாங்க ஸ்டே பண்ணியிருந்த இந்த ரூமும் பாத்தீங்கன்னா பயங்கர நீட் அண்ட் கிளீனா ஸ்பேஷியஸா இருந்தது. ஆல்சோ பாத்ரூமும் நல்லா நீட்டா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து தான் நமக்கு ப்ராப்பரான சைட் சீயிங் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.